வேலுசாமி, முதலிபாளையம் நல்லூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழு, திருப்பூர் மாவட்டம். இப்போ நாங்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, இப்போ திருப்பூர்ல மாநகராட்சியில சேகரமாகிற குப்பைகளை கடந்த 10 ஆண்டுகளா திருப்பூர் முதலிபாளையம் நல்லூர் பாறைக்குழியில கொட்டி உலகத்திலேயே வேற எங்கும் இல்லாத அளவுக்கு டிடிஎஸ் தண்ணி கெட்டு டிடிஎஸ் பாத்தீங்கன்னா 1,20,050 டிடிஎஸ் கிட்டத்தட்ட அது வாழ முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின்படி அது ஒரு மாசுபட்ட பகுதி. அந்த மாசுபட்ட பகுதியின் அறிவிக்க சொல்லி கடந்த 1 மாத காலமா மாவட்ட ஆட்சியருக்கு, சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டுக்கு, ஸ்டேட் பொல்யூஷன் போர்டுக்கு எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்தாச்சு. இது வரைக்கும் அவங்க இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அது வாழத்தகாத ஏரியா ஆகி போச்சு. கிட்டத்தட்ட திருப்பூர்லயே பல பகுதி அப்படித்தான் இருக்குது. அதனால உடனடியா இது ஒரு மாசுபட்ட பகுதியை அனௌன்ஸ் பண்ணி அதுக்குண்டான ரெமெடி ஆக்ஷன் பிளான், சீர்திருத்தம் என்ன பண்ணணுமோ அந்த நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிதான் இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்ப்பாட்டத்துல என்னென்ன மாலையெல்லாம் ஆர்ப்பாட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த 1,20,000 டிடிஎஸ் உள்ள தண்ணியை பாக்கல மாலையா ஒரு 10 பேர் 15 பேர் அணிஞ்சிட்டு இருக்காங்க. பிளஸ் அந்த ஏரியால தண்ணி கெட்டதுனால சுற்றுச்சூழல் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு பயிர்கள் எதுவும் வர்றதில்லை. சுத்தமா கருகிறது. தண்ணி விட்டாவே கருகிறது. கிணத்து தண்ணி, போர் தண்ணி எதை விட்டாலும் கருகிறது. அந்த பயிர்கள் எல்லாம் மாலையா அணிச்சிருக்காங்க. அதாவது இப்ப நாங்க இதை முதலிபாளையம் பாறைக்குழியில மறுபடியும் குப்பை கொட்டலாம்னு ஒரு முயற்சி பண்றாங்க திருப்பூர் மாநகராட்சி. கோர்ட் என்ன சொல்லிக்குது, பிரித்து திடக்கழிவு மேலாண்மை பண்ண சொல்றாங்க. இந்த மாநகராட்சி திருந்துற மாதிரி தெரியல. ஒருவேளை இவங்க திருந்தலைன்னா நாங்க என்ன சொல்றோம், குப்பை கொட்டுறதுல அலோவ் பண்ணவே மாட்டோம். ரெண்டாவது அது மாசுபட்ட பகுதியை அறிவிக்க சொல்றோம். ஒருவேளை அவங்க அறிவிக்கல, மாவட்ட நிர்வாகம் அறிவிக்க தயங்குனா நாங்க நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பா மாசுபட்ட பகுதியை அறிவிக்க வைப்போம். 17 ஏக்கராங்கிறது என்ன தெரியுங்களா, ஏற்கனவே குப்பை கொட்டப்பட்டு 2 பக்கம் இருக்கு. அது நடுவில் உள்ள பாறைக்குழியில குப்பை கொட்ட நீதிமன்றம் சொல்லியாச்சு. இவங்க அது எதுக்காக வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க, எதுக்காக நீதிமன்றத்தில் நாங்க போய் புதுசா ஒரு லேண்ட் வாங்குறோம்னு சொல்றாங்க தெரியல. கிட்டத்தட்ட அதுவும் பால்படுத்துற தண்ணி தான், அந்த 1,20,050 டிடிஎஸ் தண்ணி தான் அங்க நிக்குது. அது பாறைக்குழி. அதை நாங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கோம். கண்டிப்பா வாங்க விட மாட்டோம். வாங்கினாலும் குப்பை கொட்ட முடியாது. அது இடக்கழிவு மேலாண்மைக்கு உகந்த இடம் கிடையாது.